Hi guys, welcome back to our channel Mr. Singh VJ Vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க फ्रेंड्स? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன குக்கிங் வீடியோ பார்க்க போறீங்கன்னா ரவா லட்டு தான் பண்ண போறோம். ரவா லட்டு எப்படி பண்ண போறேன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாதாம் பொட்டுக்கடலை எடுத்து சின்ன சின்ன பீஸா கட் பண்ணிக்கிட்டு கேஸ் ஆன் பண்ணிட்டு pan வச்சாச்சு. pan வச்சிட்டு பாருங்க 4 டீஸ்பூன் கீ போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு யாராருக்கு ரவா லட்டு பிடிக்குமோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, நல்லா டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா फ्रेंड्स? அதே மாதிரி pan இப்போ ஹீட் ஆயிடுச்சு. நெய் போட்டு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அந்த நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம்ல முந்திரி பொட்டுக்கடலை அப்புறம் கொஞ்சம் திராட்சை, ஒரு 5 திராட்சை ஆட் பண்ணி அதை போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு 4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவை இருக்குல்ல, ரவை போட்டு ஃப்ரை பண்ணிக்கணும். நம்ம ரவையை பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சுக்கிட்டே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் பார்த்தீங்கன்னா 1.5 கப்பு ரவை போட்டேன். 1.5 கப் ரவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அந்த நெய்யிலே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அடி பிடிச்சிடக்கூடாது. கேஸை கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிட்டேன். தேங்காய் கொஞ்சம் எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸி ஜாரில் போட்டு கட் பண்ணிக்கிட்டு அதை போட்டு நல்லா பவுடராக அரைச்சிடணும். அரைச்சிட்டு அந்த பவுட்ரு பார்த்திங்கன்னா நம்ம ரவை வறுத்து வச்சுக்கிட்டோம்ல அந்த ரவையில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வறுக்கணும். வறுத்தா நம்மளுக்கு ஒரு 10 days வரை நம்மளுக்கு கெட்டு போகாது. தேங்காய் வறுத்து நம்ம ரவையில் போட்டு ரவை லட்டு செஞ்சோம்னா. இங்கே பச்சை தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு இருக்காது. இது ஒரு 1 month கூட உங்களுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. வறுத்து போட்டு தேங்காய் பால் போட்டிங்கன்னா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப்பு சுகர் எடுத்துக்கிட்டேன். சுகர் எடுத்துக்கிட்டு 2 ஏலக்காய், 1.5 கப்பு சுகர் எடுத்துகிட்டு 2 ஏலக்காய் போட்டு, ஏலக்காய் அதிலே சுகர்லேயே போட்டுக்கிட்டோம்னா பவுட்ரு பண்ணிடலாம். சுகர் போட்டு இப்போ மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கிட்டேன். பவுட்ரு பண்ணி போட்டோம்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். சுகர் பவுட்ரு பண்ணி ஒரு பவுலில் போட்டாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணும். எல்லா ரவையும் போட்டுட்டு அப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். பவுடர் மாதிரி, ரொம்ப பவுடரில், ஒரு மீடியம் ஸ்டேஜில். ரொம்ப பவுடர் பண்ணிட்டால் நல்லா இருக்காது ரவையை. மீடியம் ஸ்டேஜாக ஒரு மீடியமாக பவுடர் பண்ணிக்கோங்க. 50% பவுடர் பண்ணிக்கலாம். பவுடர் பண்ணிட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா சூடாக இருக்கும். அதை எடுத்து பவுலில் கொட்டிக்கலாம். இந்த சுகரையும் இந்த ரவையும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக 1 pinch சால்ட்டு. நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே 1 pinch சால்ட்டு ஆட் பண்ணுங்கள். எல்லா ஸ்வீட்டுமே உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருந்த பாதாம் அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தண்ணிலாம் ஊற்ற மாட்டேன். இது பார்த்திங்கன்னா சூடு பண்ணி ஆற வச்ச பால். லைட்டாக நம்ம கொஞ்சமாக லைட்டாக ஊற்றி, நம்ம ரொம்ப பால் கூட ஊற்ற தேவையில்ல. ஒரு எவ்வளோ சொல்கிறது, ஒரு கொஞ்சமாக நம்மளுக்கு தெரியும். அது கையில் பிசைகிறப்பே அது பொழுன்னு இருந்தால், ரொம்ப பொழுன்னு இல்லாமல் லைட் மீடியமாக இப்படி கையில் தட்டினா உருண்டை பிடிச்சி அப்படி வர்ற மாதிரி அந்த ஸ்டேஜில் லைட்டாக கொஞ்சமாக போட்டு பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கணும். பால் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கெட்டுலாம் போகாது உங்களுக்கு. இது போட்டு எல்லா இதுவும் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களுக்கு அதில் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நம்ம தான் ஆல்ரெடி ரவையில் எல்லாம் நிறைய நெய் ஆட் பண்ணோமே, அதனால் நெய் வேண்டாம். நல்லா போட்டு உருண்டையாக லட்டு பிடிச்சிக்கிட்டா அவ்வளோதான், நம்மளுக்கு பிடிச்ச ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சுங்க. சுவையான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.